Watch full episodes on Jio Hotstar. Dr. Missile Defense Order Special Super Solid Missile திருடிட்டாங்க. திருடினத ஒரு ரெட் கலர் பேக்ல எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. போலீசார் எவ்வளவு முயற்சி பண்ணியோ அவரை பிடிக்க முடியல. ஏன்னா அவங்க நெட்வொர்க் அப்புறம் வைஃபை நெட்வொர்க் எல்லாத்தையுமே ஜாம் பண்ணிட்டாங்க. போலீசாரோட ஹெலிகாப்டர் கூட அவங்க டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்ல. பத்துலு உடனே கிளம்புடா. அவங்க ஆபத்தான மிஷன் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. அவங்கள எப்படியா நாம புடிச்சே ஆகணும் பத்துலு. நான் மெயின் ரோட்ல போயிட்டு இருக்க பத்துலு. நம்ம ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு நீ சீக்கிரம் வந்து சேரு. மறுபடியுமா நான் இல்லப்பா பாத்தீங்களா, இதுதான் டாக்டர் மிசைலோட ஸ்டைல். எவ்வளவு ஈஸியா சூப்பர் சாலிட் நியூக்ளியர் வெசல்ல திருடிட்ட பாத்தீங்களா? இது சவுண்டோட ஸ்பீடை விட அதிகமான வேகத்துல டிராவல் பண்ணும். அப்புறம் இது ஒரு வாட்டி ஃபயர் பண்ணிடுச்சுன்னா யாராலும் இதை தடுக்க முடியாது. இதோட டெக்னாலஜியை காப்பி பண்ணி நிறைய மிசைல்ஸ் நான் தயாரிக்க போறேன். அப்புறம் மலை உச்சியில உட்கார்ந்துகிட்டு இந்த உலகத்தையே நான் ஆள போறேன். அட, இந்த வேனுக்கு என்னாச்சு? என்னன்னு பாருங்க. கீழே இறங்கி தள்ளுங்க. அட, மேல ஏன் பள்ளி மாதிரி ஓட்டிட்டு இருக்கீங்க? கடைக்கு போயிட்டோம். அட, அவர் யாரு? ஆமா அண்ணன்மார்களே, நீங்க எதுக்காக எல்லாரும் நடு ரோட்ல எப்படி சிலிண்டர் மாதிரி நிக்கிறீங்க? டாக்டர் மிசைல் ஒரு மிசைலை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. அவரு நினைச்சு உங்க யாராவது புடிச்சு உள்ள போட்ற போறாங்க. சீக்கிரமா இருந்து எஸ்கேப் ஆகி போயிருங்க. உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்குல்ல, சீக்கிரமா தப்பிச்சு போயிருங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். அட நில்லுங்க, நில்லுங்க. நான் ஒரு டாக்டர். பேஷண்ட்டை பார்க்க போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு எங்க வண்டி நின்னுடுச்சு. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. உங்களை பார்த்தா பலசாலி மாதிரி தெரியுது. எங்க வண்டியை தள்ளி விட முடியுமா? கண்டிப்பா. கக்கு கக்கு கடலவேல் கக்கு டொக்கு டொக்கு டொக்கு. அடே மோட்டோ, நீ எதுக்காக அவங்கள போக விட்ட? அதுதான் டாக்டர் மிசைலோட ரெட் வேன். மறந்துட்டியா? சரி வெரி வெரி சாரி பத்துலு. என்னோட மனசை பத்தி தான் உனக்கு தெரியல. வைரோ மனசு எனக்கு ஒரே மாதிரி பெருசு. யாராவது உதவின்னு கேட்டா அப்படியே போய் மோட்டோ, நீ ஒரு மகானுப்பா. வெறும் மகான் இல்லப்பா, மகானுக்கு மகானுப்பா நீ. தேங்க்யூ கசிட்டே ராவி. என் அன்பு தோழியே, நண்பர்களே, உடன்பிற சகோதரர்களே, வாங்கப்பா போய் அந்த வேனை ஃபாலோ பண்ணுவோம். அடே மோட்டோ, இப்ப எதுக்காக நீ வீம்புக்காக ஓடிக்கிட்டு இருக்க? வந்து வண்டியில ஏறு. தொப்பை குறைஞ்சு. சாரி வெரி சாரி. சீக்கிரம் வண்டி எடுங்க டிரைவர். இந்த மாதிரி ஒரு இடத்துல அவங்களை எப்படி நாம தேடி கண்டுபிடிக்கிறது? ஐடியா. டாக்டர் ஜக்கா சார், நீங்க உங்க பிரைவேட் சேனலை ஸ்டார்ட் பண்ணி பொதுமக்களை கான்டாக்ட் பண்ண வைக்க முடியுமா முடியாதா? அதுக்கு என்னிடம் ஒரு அற்புதமான ஐடியா உள்ளது. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, ஏன்பா முடியாது? அட இங்க பாருப்பா. இப்ப அவங்களுக்கு என்னோட ஃப்ரீக்வன்சி பத்தி தெரியாததுனால அவங்களால இப்போ என்ன பிளாக் பண்ண முடியாதுப்பா. பாருங்கப்பா. அதே ஹலோ எவரிவன், எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நாங்க மோட்டோ பத்துலு பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்க டாக்டர் மிசைலை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். அவரு சூப்பர் சோனிக் மிசைலை கடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்போ நெட்வொர்க் எல்லாம் ஜாம் ஆனதுனால நம்ம பழங்காலத்து ஸ்டைலுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்க கண்ணு முன்னால அவங்க தப்பிச்சு போய்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா கை தட்டுறீங்க, இல்லன்னா ட்ரம் மாதிரி எதையாவது வச்சு சத்தத்தை போட வைக்கிறீங்க. அப்ப அவங்க எந்த பக்கம் தப்பிச்சு போறாங்கிற மேட்டர் எங்களுக்கு கன்வே
ஆயிடும். அப்புறம் நாங்க அவங்கள பின்தொடர்ந்து அவங்கள லபக்குன்னு பிடிச்சிருவோம். நம்ம ஊருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம எல்லாரும் சேர்ந்து தான் காப்பாத்தணும். ஓஹோ, அதோ இருக்கு ரெட் வேன். தாட்டுங்க. அதுலோ அந்த பக்கம் இருந்ததா சத்தம் வந்துகிட்டு இருக்கு. உன்னோட ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எடுங்க வண்டிய. இவங்க எல்லாரும் எதுக்காக இப்படி தட்டை வச்சு தட்டிக்கிட்டு இருக்காங்க? ஏதாவது பண்டிகையா என்ன? எல்லாரும் வினோதமா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது திடீர்னு ஏன் இவ்வளவு சத்தம் வருது? என்ன நடக்குது? இவங்க ஏன் திருடன்னு கத்துறாங்க? என்ன நடக்குது? நான் போறான். எனக்கு என்னவோ இது ஏதோ ஒரு சிக்னல் மாதிரி தெரியுது. இவங்க இந்த மாதிரி சத்தத்தை எழுப்பி போலீஸ்க்கு நம்மளோட லொகேஷனை காட்டி கொடுக்குறாங்க. என்ன பேசுற நீ? சீக்கிரமா வண்டியை காட்டுக்குள்ள கொண்டு போ. இங்க பாருங்க, இந்த டாக்டர் மிசைல் வச்சு ஒரு பயங்கரமான கேம் விளையாட போறாரு. இந்த உலகத்துக்கு பேராபத்து. யூ ஆர் ரைட். நாம ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும். ஆனா என்ன பண்ணலாம்? என்னுடைய போனும் ஆஃப்ல இருக்கு. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியாதே. இன்ஃபார்ம் பண்ண முடியும். எப்படி? அதே வழிதான். கையை தட்டி அவங்களுக்கு நம்ம லொகேஷனை காட்டி கொடுப்போம். இப்ப இந்த காட்டுக்குள்ள யாரு கை தட்டிட்டு இருக்கிறது? கண்டிப்பா ஏதோ ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கு. என்னன்னு போய் பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி பாஸ், நீங்க பண்ற தப்பான வேலைக்கு நாங்க துணை இருக்க மாட்டோம். நீங்க பண்றது மனிதாபிமானத்துக்கு எதிரானது. இந்த லொகேஷனை காட்டி கொடுக்க சிக்னல் கொடுத்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துல அவங்க இங்க வந்துருவாங்க. அந்த மலை உச்சில இருந்து தான் சத்தம் வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. இல்ல, உங்களை அப்படி செய்ய விட மாட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த டெக்னாலஜியை காப்பி பண்ணி உலகத்தையே பிளாக்மெயில் பண்ண போறேன். நம்ம கவர்மெண்ட் எனக்கு 50 கோடி கொடுக்க மறுத்தாங்கன்னா, அதுக்கப்புறம் நான் இந்த மிசைல வாய்ஸ் கண்ட்ரோலே பறக்க வச்சிடுவேன். இந்த மிசைல் மட்டும் மேல பறந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் மொத்த உலகத்தையும் அழிச்சிடும். நான் மட்டும் இங்க இருந்து பறந்து தூரமா எங்கேயாவது போயிடுவேன். அம்மா கடவுளே, வாய்ஸ் கண்ட்ரோல் மிசைல் இருக்கா? அவர் ஃபயர்னு சொன்னது ஃபயர் ஆயிடுமே. நாம திரும்பவும் சத்தத்தை எழுப்புவோம். இவரோட வாய்ஸ் மிசைல் கிட்ட போக கூடாது. ஃபயர் பண்ணு. ஃபயர் ஃபயர். தட்டுறத நிப்பாட்டுங்க. உங்களை தட்டி கார வைக்கிறதுக்கு நாங்களே வந்துட்டோம். நீ என்ன நல்லா முட்டாள ஆக்கிட்டல்ல? சொல்லுடா. அட, நீங்க ஒரு பலசாலியான மிகப்பெரிய மகான். நீங்க வண்டியை தள்ளி விட்டு என்ன காப்பாத்திட்டீங்க. இது டாக்டர் மிசைலோட ஸ்டைல். எங்க பாருங்க என்னோட மிசைல. அது ஆப்ல இருக்கு. சரியா சொன்னீங்க. பாருங்க, இப்பவே நான் ஆன் பண்றேன். மிசைல் ஃபயர். அடடா, நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? நாங்க கஷ்டப்பட்டு அதை தடுத்து நிறுத்தி வச்சிருந்தோம். இப்போ அது ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஃபயர் சொன்னா அது ஃபயர் ஆயிடும். என்னோட வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேன். அட, இங்க இருந்து ஓடுங்க. சாரி பதுலோ. ரவாயில இருந்தா என் மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியல. ஏதாவது ஐடியா எல்லாரும் கேளுங்க.
இப்ப என்ன ஆச்சு டாக்டர் சார்? என்ன கீழே இறக்கி விடுங்க. உங்களோட மிசைல் ஸ்டைல் டாக்டரோட மிசைல் ஸ்டைலோட ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. மிசைல் லான்ச் டேபிள்ல உள்ள ரெட் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உடனே மிசைல் கீழே வந்துரும். என்ன காப்பாத்துங்க. என்னாச்சு? அந்த குற்றவாளியே நான் தான் மேல அனுப்பி வச்சேன். இப்ப தட்டெல்லாம் தட்டிக்கிட்டு கீழே வந்துகிட்டு இருக்காரா? தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணும்டா. மாமியாரே விடுங்க விடுங்க என்ன விடுங்க. தெரியாம பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. மோட்டு, நீங்க இவரை புடிச்சு கொடுத்து இந்த நாட்டு மக்களுடைய உயிரை காப்பாத்திருக்கீங்க. கூட்டிட்டு போங்க இவனை. Thank you very much, மோட்டு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.